அவங்களுக்கும் பாமகவுக்கும் ஆகாது, வன்னியர்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, ஆகக்கூடாது. எவ்வளவு ஆசை. அவர் எல்லா எல்லா தளங்களிலும் தமிழராக ஒன்றிணைந்து மட்டும்தான் அவர் போராடிட்டு இருக்கார். இல்லாட்டி மூக்கியாத்தவர் மகன் வந்து அவர் கட்சியில சேருவாரா? அது நடந்தது. அப்ப இப்படி ஒரு தலைவரை காலம் தந்த தலைவன் தான். இப்படி ஒரு தலைவன் இல்லைன்னா அந்த காலத்தை நினைத்து கூட பார்க்க முடியல. என்னால யோசிச்சு பாருங்க. மற்ற தலித் தலைவர் மாதிரியே திருமாவும் இருந்து இன்னைக்கு பறையர் சமுதாயம், தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமுதாயம் வந்து நின்றுட்டு நம்மளை மீற யாரு அப்படின்ற மாதிரி பேசுற ஆளாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? முழுக்க காவி கொடியாயிரும். தொட்டு பாரு, நீங்க மட்டும் தான் 12%, நாங்களும் 12% பேசாரு. அவர் என்னைக்காவது பெரும்பான்மைவாதம் பேசியிருக்காரா திருமாவளவன்? ஆனால் அவர் பெரும்பான்மை சாதியை தான் கூட்டமா வச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா இந்த பெரும்பான்மை சாதியத்தை பேசலாம்ல. வன்னியர்களும் பறையர்களும் 2 பேருமே பெரும்பான்மை சமூகம். ஆனா அவர் ஒரு முறை பெரும்பான்மைவாதத்தை பேசுறதே இல்லையே. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க, அவர் அந்த மாதிரி பேசலையே. இப்ப மற்ற தலித் அமைப்புகளே திருமாவளவன் அதைத்தான் சொல்றாங்க. பறையர் அரசியல் பேசியா, நீ எதுக்கியா தமிழருங்கிற? எந்த தமிழையும் அவனை ஏத்துக்க போறான்? ஈழ அரசியல் பேசுற, எல்லாம் சாதியவாதி இல்லையா? திருமாவுக்கு அதுவும் தெரியும். இருந்தாலும் அறம் என்று ஒன்று இருக்கிறது, உண்மை என்று ஒன்று இருக்கிறது, வரலாறு என்று ஒன்று இருக்கிறது, வருங்காலம் என்று ஒன்று இருக்கிறது. நான் வன்னியரையும் பறையரையும் ஒரு தாய் பிள்ளையா தான் பார்ப்பேன். ரெண்டும் ஒண்ணுதான். அவங்களுக்காக தான் அம்பேத்கர் பாடுபட்டாரு, அவங்களுக்காக தான் பெரியார் பாடுபட்டாரு. அந்த பிள்ளை நான் அப்படிதான் பேசுவேன். அதனால எனது கட்சியில் உள்ளவர்கள் ஒருபோதும் சாதிய உண்மத்தை தூண்டுபவர்களாக இருக்க மாட்டார்கள். நமக்கு எதிரி பார்ப்பன அரசியல் தான். அவன் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறான். நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க டக்குனு ஈஸியா போடுறோம். வடிவேல் சொல்ற மாதிரி, நான் பக்கத்துல கைக்கு வாக்கா இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி வன்னியர் பறையர் பக்கத்துல இருக்கிறாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உண்மையில் 2 பேருமே ஒன்று சேர்ந்து போராடணும்.